பண்ணியிருக்கீங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கோமே பண்ணலைன்னா 2 அவுட்டர் சைடு நான் சொன்ன மாதிரி கிளிப்போட அவுட்டர் சைடில் 2 கையை வச்சு நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா முடி வலிக்காது. 2 சைடில் வச்சுட்டு ஓகேங்களா, அதை கிளிப்பு கேட்கும். இப்போ இதை பொறுமையாக எடுத்திங்கன்னா இந்த டேப்பு ஸ்பாயில் ஆகாது. வேகமாக பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஒட்டிக்கும். இந்த டேப்பை நீங்கள் மாற்ற வேண்டியது ஒவ்வொரு வாட்டியும். இப்போ இங்கே மட்டும் டேப் ஒட்டிட்டோம். இந்த டேப்பை 2 டேப் தான் போட்டுருக்கோம், அடிக்கடி கட்டுற மாதிரி. அதே டேப் எப்படி போடுறோம்னா இந்த கிளிப்பு, இந்த 4 கிளிப் இருக்குது, 2 சைடில் 2 பேக் சைடில். இந்த கிளிப்பு ஓப்பன் ஆகும்போது இப்படி இருக்கும். இதுதான் நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பண்ணும்போது போய் ஒட்டிருக்கும். நடுவில் முடி மாட்டியிருக்கும். இதுதான் ஓப்பன். சரியா? பஞ்சத்தில் உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாயிண்டில் வேணால் ஒரு பேனாவில் கூட மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு. அப்படி இல்லைன்னா உங்களோட ஒரிஜினல் ஹேர் ஸ்டார்ட் ஆகுறது வந்து கரெக்டாக ஒரு டேப் போடுற இடத்துல இதை நீங்கள் மேலே கீழே கூட இன்கேஸ் கொஞ்சம் எங்கே தெரியணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். இது போதுமானதாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே வச்சுக்கிறோம். வச்சுட்டு பொறுமையாக இதை முழுசாக பொதுவாக கூட இப்படி தள்ளிடலாம். நீங்கள் போட்டுட்டு கூட அப்புறமா இழுத்து கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் முன்னாடி எடுக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு அந்த ஹேரில் மாட்டிக்கலாம். சைடில் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஹேர் கம்மி, பின்னாடி நல்லா ஹேர் இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக வச்சு இப்படி பண்ணிங்கனாலே உங்கள் முடியில் பிடிச்சிடும். அவ்வளோதான். இப்போ டேப்பு நம்ம போட்டுட்டோம். இந்த ஹேரை இன்னும் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க. வெட் பண்ணிக்கிட்டு போட்டு எடுத்து வர போகிறீங்கன்னு ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டைல் வச்சுருக்கோம். இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு க்ளூவில் போட்டதுன்னா ஃபோர்ஸாக கூட வரலாம். கிளிப்பாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக. நம்ம இது வந்து எவ்வளோ நாள் எதுவும் கொட்ட ஆரம்பிக்கும். இதுவும் கொட்டும். ஆனால் கிளிப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் கொட்டாது. சாலிடாக உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் 1 ஏறுறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்குமே இப்போ இதெல்லாம் 2 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம அந்த ஷாம்பு பண்ணும்போது இப்போ இது மாதிரி பொறுமையெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஒன்றும் ஆகாது. ஒரிஜினல் ஹேர் இது. அதனால ஒன்றும் ஆகாது. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடும். எது அந்த பவுடர் போடுறது ஒரு ஒன்றாவது இது வந்து ஷாம்பு போடுறாங்க மட்டும் போடுங்க. ஓகே, கொஞ்சமாக போடுங்க. ரெண்டாவது இந்த சீரம் போடலாம், இல்லைன்னா கோகனட் ஆயில் போடலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மாதிரி அதுக்குலாம் ஸ்ப்ரே பண்ணுறோம்னா வேணுமா, இல்லை கலைகிற மாதிரி வேணுமா இருக்கு உங்ககிட்ட. அது உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது காமிச்சா இல்லைங்களா, கட்டிட்டு இப்போ உங்களுக்கு இதில் அந்த 15% குறைச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டை விட இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், இதை நம்ம ஒரு கேப் ரூமில் கடைசியாக கிளிப் வச்சு எல்லாம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோம் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் செட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி காமனாக கேப் ரூமில் வாரிட்டு கொஞ்சம்